ஒரு காலத்தில் டாடாஸ் மோஸ்ட் ஐகானிக் காராக இருந்த சியரா 2025 லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரொடக்ஷன் ரெடி சியராவை காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ பழைய காரை கம்பேர் பண்ணும்போது அந்த ஓல்டு ஸ்ட்ராங்கான ஹெரிட்டேஜை ரிவைவ் பண்ணி இந்த டைம் வந்து ரொம்ப மாடர்னான டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரோட ஓவரால் ஷேப் பொறுத்தவரை ஸ்டில் பாக்ஸி டிசைனை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்தான எட்ஜஸ், மாடர்ன் எஸ்யூவி கர்வ்ஸோட வருது. சிக்னேச்சரான விஷயம் என்னன்னா இதில் இருக்க வேராப்ரவுண்ட் கிளாஸ் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஐகானிக் ஸ்டைலிங்கை ரீட்டைன் பண்ணி மாடர்ன் கிளீனர் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய கார் வந்து 3 டோர் லேஅவுட்டில் வந்துச்சு. இந்த புது கார் வந்து ப்ராக்டிகாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி 5 டோர் லேஅவுட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்தவரை ஸ்லீக் ஃபுல் வித் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பிளிட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வருது. ஸ்கல்ப்டடான போனட் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கான பம்பர்ஸோட கொடுத்துட்றாங்க. வீல் ஆர்ச்சஸ் வந்து ஸ்கொயர்ட் ஆஃப் பண்ணி சங்கி வீல் ஆர்ச்சஸ் நமக்கு கிடைக்குது. வித் திக்கான ஒரு பிளாக் கிளாடிங்கோட வருது. 19 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பேர் வீல்ஸ் பொறுத்தவரை பின்னாடி டெயில் கேட்டுக்கு கீழே ஹிடனாக இருக்க மாதிரி பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பவர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், டீசல் அண்ட் இவியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பெட்ரோல் இன்ஜின் பொறுத்தவரை 1.5 லிட்டர் TGDAங்கிற புது டர்போ பெட்ரோல் இன்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டீசல் வந்து சேம் எக்ஸ்பெக்டட் 2 லிட்டர் கிரையோடெக் டீசல் இன்ஜின் கிடைக்குது. இவி வந்து டியூல் மோட்டர் ஆல் வீல் டிரைவ் செட்டப்பில் கிடைக்குது. ஐஸ் பவர் ட்ரெயின் எதுவுமே வந்து ஆல் வீல் டிரைவில் கிடைக்கிற மாதிரி சொல்லப்படலை. மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷனில் வருங்கிற எதிர்பார்ப்பு தான். இன்டீரியர் பொறுத்தவரை லேயர்டான டேஷ்போர்ட் கிடைக்குது. ட்ரிபிள் செட்டப் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. 12.3 இன்ச்சில் வருது. டிப்பிக்கலான டாடா ஸ்டீரிங் 4 ஸ்போக் ஸ்டீரிங் வந்து கிடைக்குது. வித் இலுமினேட்டட் டாடா லோகோ மேலே வந்துருது. அது போக ஒயர்லெஸ் சார்ஜிங், ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, கார்ப்ளே, கார் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸு, பவர்ட் சீட்ஸோட வருது. உள்ளே த்ரஸ்டர் டைப் டிரைவ் செலக்டர் கொடுத்துட்றாங்க. ஃப்ளாட்டான ஃப்ளோர் கொடுத்துருக்கனால 5 பேர் வந்து சுலபமாக பயணிக்க முடியும். பெரிய பேனராமிக் சன்ரூஃப் மேலேயே கொடுத்துட்றாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ப்ளஸ் அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ், அப்புறம் 360 டிகிரி கேமரா, இந்த மாதிரி பல அம்சங்கள் வந்து இதில் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 13 25 lakhs வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த கார் வந்து கர்வ் அண்ட் ஹேரியருக்கு இடையில இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கார் 25th அன்னைக்கு லான்ச் ஆகும்போது பல விஷயங்களை இதை பற்றி நம்ம பேசலாம்.